தொகுதியிலையும் வந்து மாவட்ட நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கின்றோம். நீங்களும் முயற்சி செய்து இந்த சங்கத்தில் கலந்து கொண்டு நீங்கள் மாவட்ட போஸ்டிங்காக ஏற்றுக்கணும் நிறைய பேர் என்ன சேர்க்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதுமாரி டாக்டர் அம்பேத்கர் அனைத்து இந்திய மக்கள் பொதுநல கட்சியிலையும் வந்து மாவட்ட நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கிறோம், உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கிறோம், நிர்வாகிகள் நிறையா பேரை தேர்ந்தெடுக்கிறோம். நீங்கள் வந்து சேர்ந்து கலந்து செயல்படுங்க. ஏன்னா நம்ம வந்து சினிமா நடிகர் அல்ல, கவர்ச்சி நடிகர் அல்ல. நம்ம வந்து சாதாரண ஒரு ஓட்டுநர், ஆட்டோ ஓட்டுநராக இருந்து பணி கொண்டு போகிறோம். பணக்காரம் ஒன்றும் கிடையாது, சாதாரண உங்களை மீறி நாங்களும் ஒரு ஓட்டுநர் எல்லாம். அந்த ஓட்டுநர் மூலியமாக நம்மளால் வந்து எதுனா ஒன்று செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி தான் செஞ்சுருக்கேன். ஏன்னா நான் 2005-6 இந்த ஆட்டோ நான் ஓட்டி கொண்டு வரேன். 2006 இந்த ஆட்டோ ஓட்டுறேன். 2005 டாக்டர் அம்பேத்கர் அனைத்து இந்திய மக்கள் பொதுநல கட்சி ஆரம்பித்தேன். அந்த பொதுநல கட்சி மூலமாக மாண்புமிகு புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மையார் அவர்களிடமிருந்து அமைப்பு கேட்டு வாங்கியிருந்தேன். அந்த அமைப்பு மூலியமாக இறங்கி அப்படியே சேவை கொண்டு அப்படியே போய் நின்றோம். ஆர்கே நகர் தொகுதி 47வது வட்டத்தில் எலெக்ஷனுக்கும் மூவ் பண்ணி டாக்டர் அம்பேத்கர் அனைத்து இந்திய மக்கள் பொதுநல கட்சி சார்பாக நிற்கலான்னு ட்ரை பண்ணி அதுக்கும் நின்று விட்ரா அடித்து ஒதுங்கிட்டோம். அதுமாரி வந்து நிறையா இடத்துல வந்து விற்கிறதுக்கும் வாய்ப்பு போட்டோம். ஸோ அது கொஞ்சம் தடங்கள் வந்து கொஞ்சம் அப்படியே போயிடுச்சு. அம்மா அமைப்பிலிருந்து அம்மா அமைப்பு மூலியமாக வந்து அப்படியே கொண்டு போய் நின்றோம். மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மையார் அவர்கள் இறந்த பிறகு அப்படியே இறங்கி கொஞ்சம் தாமதமாக செயல்பட்டு போய் கொண்டிருக்கின்றோம். ஸோ இது மட்டும் அல்லாமல் நிறைய தோழர்கள் வந்து நீங்கள் டாக்டர் அம்பேத்கர் அனைத்து இந்திய மக்கள் பொதுநல கட்சி நடத்துறீங்க, இந்த கட்சி மூலியமாக நம்ம ஓட்டுநருக்கு சங்கம் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய தோழர்கள் கேட்டவுடன் தான் நாங்கள் என்ன செய்தோம், யோசனை பண்ணி சரி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர்லாம் பண்ணி இந்த சங்கத்தை நாங்கள் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றோம். அனைத்து மக்கள் ஓட்டுநர் பாதுகாப்பு பொதுநல சங்கம். இந்த சங்கத்து மூலிமா நம்ம ஓட்டுநர்களுக்கு நலத்திட்டம் நிறையா கிடைக்க வேண்டும். அரசாங்கத்தில் இருக்கும் அனைத்து நலத்திட்டமும் நம் ஓட்டுநர் தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கை. அதுமாரி நம்ம ஓட்டுநர்களுக்காக மீட்டர் கட்டணத்திலிருந்து எல்லாமே துணிஞ்சு போராடி சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி தான் போராட்டம் செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த அனைத்து மக்கள் ஓட்டுநர் பாதுகாப்பு பொதுநல சங்கத்தின் மூலமாக முயற்சி பண்ணியிருக்கோம். தோழர்களே, நண்பர்களே, அனைத்து பேரும்